மிலன் புயலுக்குப் பிறகான காலை. மிலனில் ஒரு அதிகாலை பொழுது. மழைக்குப் பின் வீசும் இதமான காற்று. குளோபல் கிரவுண்ட் ஐரோப்பா தலைமையகத்தில் உள்ள உயர் நிர்வாகிகளுக்கான அறை. பவித்ரா ஜன்னலோரம் நின்று நகரத்தை பார்த்தபடி இருக்கிறாள். கடந்த சில நாட்களின் பதற்றம் இன்னும் அவள் கண்களில் தெரிகிறது. ஆனால் இன்று ஏதோ ஒன்று மாறப்போகிறது. அர்ஜுன் அவளுக்கு ஒரு காஃபி கொண்டு வருகிறான். அர்ஜுன், இன்று வாரியத்தின் இறுதி முடிவு. பவித்ரா, முடிவு எதுவாக இருந்தாலும் நான் தயார். அவள் அமைதியாக பேசினாலும் உள்ளுக்குள் பதற்றமாக இருக்கிறாள். சரியாக அப்போது அவளது தொலைபேசியில் அடுத்தடுத்து அறிவிப்புகள் ஒலிக்கத் தொடங்குகின்றன. மின்னஞ்சல், வங்கி எச்சரிக்கை, சர்வதேச பணப்பரிமாற்ற உறுதிப்படுத்தல். பவித்ரா குழப்பத்துடன் தன் தொலைபேசியை திறக்கிறாள். ஆச்சரியத்தில் அவள் கண்கள் மெதுவாக விரிகின்றன. $1 மில்லியன் அதிர்ச்சி. கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. €48 மில்லியன். குளோபல் கிரவுண்ட் இன்டர்நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் பார்ட்னர்ஷிப் பங்கு. நம்ப முடியாமல் அவள் மீண்டும் ஒருமுறை திரையை உற்று பார்க்கிறாள். பவித்ரா, அர்ஜுன், என்ன இது? அர்ஜுனும் அதே அளவு அதிர்ச்சியடைகிறான். அதே கணத்தில் மற்றொரு மின்னஞ்சல் வருகிறது. வாழ்த்துக்கள் செல்வி பவித்ரா, நீங்கள் அதிகாரப்பூர்வமாக வியூக உலகளாவிய விரிவாக்க பங்குதாரர் ஐரோப்பா பிரிவு என நியமிக்கப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் இப்போது குளோபல் கிரவுன் ஐரோப்பாவில் நிர்வாக பங்குகளை பெற்றுள்ளீர்கள். பவித்ராவின் கைகள் நடுங்கத் தொடங்குகின்றன. சென்னையைச் சேர்ந்த ஒரு சாதாரண பெண்ணின் வாழ்க்கை இப்போது ஐரோப்பாவின் ஆடம்பர வணிக உலகில் ஒரு கோடீஸ்வரரின் உச்சத்தில் நிற்கிறது. அவள் மெதுவாக ஒரு நாற்காலியில் அமர்கிறாள். அவள் கண்களில் மெதுவாக கண்ணீர் திரள்கிறது. பவித்ரா, என் அம்மா இதை பார்த்திருக்கலாமே. அர்ஜுன் மென்மையாக அவள் கையை பிடிக்கிறான். அர்ஜுன், நீங்கள் சம்பாதித்தது வெறும் பணம் மட்டுமல்ல. உங்கள் மீது ஒருபோதும் நம்பிக்கை வைக்காத இந்த உலகத்திற்கான பதில் அது. இத்தாலி, ஆடம்பர சொத்து வாங்குதல். கோமோ ஏரி, இத்தாலி. மூச்சை பிடிக்கும் ஏரிக்கரையோர மாளிகை. பசுமையான மலைகள், அமைதியான ஏரி, மாசற்ற வெள்ளை நிற ஐரோப்பிய மாளிகை, ஒரு தனிப்பட்ட படகுத்துறை, கண்ணாடி சுவர்கள், ஒரு ஆடம்பரமான எல்லையற்ற நீச்சல் குளம். பவித்ரா ஆவணங்களை ஒரு இத்தாலிய சொத்து ஆலோசகரிடம் சமர்ப்பிக்கிறார். ஆலோசகர்: அம்மா, இந்த மாளிகை, வில்லா இப்போது அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு சொந்தமானது. பவித்ரா மெதுவாக அந்த வீட்டிற்குள் நடந்து செல்கிறாள். அதன் உட்புறம் பாரம்பரியமும் நவீன ஆடம்பரமும் கலந்த ஒரு கலவையாக திகழ்கிறது. ஒரு பிரம்மாண்டமான பியானோ அரங்கம், ஒரு தனிப்பட்ட நூலகம், ரோஜா தோட்டத்தை நோக்கியிருக்கும் ஒரு பால்கனி. அவள் மெதுவாக நடந்து அந்த பால்கனிக்கு வருகிறாள். கோமோ ஏரியின் மீது மறையும் சூரியனின் ஒளிக்கதிர்கள் அவள் முகத்தில் படர்கின்றன. பவித்ரா மெல்லிய குரலில்: வாடகை வீட்டிலிருந்து ஒருமுறை வெளியேற்றப்பட்டவளான நான், ஒரு நாள் இத்தாலியில் நான் ஒரு வீட்டை வாங்குவேன் என்று அன்று யாராவது என்னிடம் சொல்லியிருந்தால். அர்ஜுன் நடந்து வந்து அவள் பின்னால் நிற்கிறான். அர்ஜுன், இப்போது உன் கனவுகளுக்கும் கூட ஒரு முகவரி கிடைத்துவிட்டது. அவள் புன்னகைக்கிறாள். நகைகள் மற்றும் ஆடம்பர உலகம். மிலன் ஃபேஷன் மாவட்டம். ஒரு ஆடம்பரமான வணிக வீதி. கூச்சி, கார்டியர், புல்காரி, வர்சாச்சி. தனிப்பட்ட ஆடம்பர சேவை உதவியாளர்கள் பவித்ராவை வரவேற்கிறார்கள். ஒரு பிரத்யேக நகை விற்பனையகம். வைர நெக்லஸ் தொகுப்புகள், அரிய மரகதக் கற்கள் பதித்த நகைகள், இத்தாலிய கைவினை வளையல்கள். அந்த கடையின் இயக்குனர் அவர்களை நேரில் வந்து வரவேற்கிறார். இயக்குனர்: திருமதி பவித்ரா, ஐரோப்பாவின் ஆடம்பர உலகம் முழுவதும் உங்களை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு மென் கம்பளம் விரிக்கப்பட்ட தட்டு திறக்கப்படுகிறது. அதனுள் மிகவும் அரிய நீல நிற வைர நெக்லஸ் ஒன்று இருக்கிறது. விற்பனையகம் முழுவதும் உள்ள விளக்குகளின் ஒளி அந்த வைரத்தின் மீது பட்டு பிரதிபலிக்கிறது. இயக்குனர்: இந்த நகை உலகில் இது ஒன்று மட்டுமே உள்ள ஒரு தனித்துவமான படைப்பு. அர்ஜுன் அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறான். அர்ஜுன்: இதை அணிந்து பார்.
பவித்ரா அந்த நெக்லஸை அணிந்து கொள்கிறாள். கண்ணாடியில் தெரியும் தன் பிம்பத்தை பார்த்ததும் அவள் ஒரு கணம் நின்று தன்னைத்தானே உற்று நோக்குகிறாள். ஒரு காலத்தில் உயிர் வாழ்வதற்கே போராடிய அந்த பெண் இப்போது அதிகாரம், நேர்த்தி மற்றும் செல்வத்தின் முழு வடிவமாக திகழ்கிறாள். இருப்பினும் அவள் கண்களில் இப்போதும் ஒரு மென்மை இழையோடுகிறது. அவள் மெதுவாக அந்த நெக்லஸை கழற்றி ஓரமாக வைக்கிறாள். பவித்ரா, இவையெல்லாம் உண்மையில் மிக அழகாகத்தான் இருக்கின்றன. ஆனால் இவற்றை யாருடனாவது பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை என்றால் அது ஏதோ வெறுமையாகவே தோன்றுகிறது. அர்ஜுன் அவளை பார்த்து புன்னகைக்கிறான். அர்ஜுன், சரியாக அதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஊடகங்கள் அவளை இந்திய ஆடம்பர ராணி என்று அழைக்கின்றன. ரோம் வணிக உச்சி மாநாடு, சர்வதேச பத்திரிகையாளர் சந்திப்பு, பல்வேறு ஊடக நிறுவனங்கள், மின்னும் ஒளிவிளக்குகள், ஒரு முன்னணி வணிக இதழின் அட்டைப்படம் வெளியிடப்படுகிறது. அதில் பவித்ராவின் புகைப்படம் இடம்பெற்றுள்ளது. தலைப்பு: ஐரோப்பிய ஆடம்பரத்தை மறுவரையறை செய்யும் இந்திய பெண். அரங்கம் முழுவதும் கரவொலியால் அதிர்கிறது. பல முதலீட்டாளர்கள் அவளை சூழ்ந்து கொள்கிறார்கள். முதலீட்டாளர்: நாங்கள் உங்களுடன் ஒரு கூட்டாண்மையை விரும்புகிறோம். மற்றொருவர்: வணிக விரிவாக்கம் குறித்த உங்கள் தொலைநோக்கு பார்வை சந்தையையே உருமாற்றியுள்ளது. அவள் அமைதியான தொழில்முறை ஸ்மைல் கொடுக்கிறாள். ஆனால் தொலைவில் சோஃபியா இந்த நிகழ்வை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறாள். அவள் முகத்தில் பொறாமை ஆழமாக பதிந்திருக்கிறது. விக்ரம் அங்கே நின்று அமைதியான கோபத்தில் குதித்துக் கொண்டிருக்கிறான். விக்ரம், பணம் அவளை இன்னும் வலிமையாக்கியிருக்கிறது. இப்போது நாம் அவளை உணர்வு ரீதியாக சிதைக்கப் போகிறோம். காதல் நிறைந்த தனிப்பட்ட படகு பயணம். அமால்ஃபி கடற்கரை, நள்ளிரவு. ஒரு தனிப்பட்ட ஆடம்பரமான படகு. கரும் நீல நிறக்கடல், நிலவொளியின் பிரதிபலிப்பு. மெல்லிய வயலின் இசை ஒலிக்கிறது. பவித்ரா ஒரு வெள்ளி நிற சாட்டின் ஆடையை அணிந்திருக்கிறாள். அவள் கூந்தல் தென்றலில் மென்மையாக அசைந்தாடுகிறது. அர்ஜுன் அவளை கூர்ந்து நோக்குகிறான். அர்ஜுன், இந்த உலகின் அனைத்து ஆடம்பரங்களுக்கும் மேலாக இந்த தருணத்தில் நீ மட்டுமே இருக்கிறாய். அவள் புன்னகைக்கிறாள். பவித்ரா, பணத்தால் வாழ்க்கையை எளிதாக்க முடியும். ஆனால் அதனால் அமைதியை விலைக்கு வாங்க முடியாது. அர்ஜுன் மென்மையாக அவள் கையில் முத்தமிடுகிறான். அர்ஜுன், உனக்கு அமைதி வேண்டுமென்றால் ஒரு நாள் நாம் இவை அனைத்தையும் விட்டுவிட்டு விலகிச் சென்று விடலாம். பவித்ரா, ஆனால் என் கனவின் கதி என்னாவது? அர்ஜுன், நீ ஏற்கனவே உன் கனவை அடைந்து விட்டாய். அவள் அமைதியாக அவனை பார்க்கிறாள். அந்த கடல் தென்றலுக்கு இடையே அவர்களுக்கிடையிலான காதல் இன்னும் ஆழமாகிறது. மறைந்திருக்கும் அச்சுறுத்தல். அதே இரவு விக்ரம் ஒரு ரகசிய அறிக்கையை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறான். அதில் பின்வருவன பட்டியலிடப்பட்டுள்ளன. பவித்ராவின் புதிய சொத்துக்கள், ஒரு இத்தாலிய மாளிகையின் உரிமை, உலகளாவிய வங்கிக் கணக்குகள், ஆடம்பர வணிக கூட்டாண்மைகள். அவன் புன்னகைக்கிறான். விக்ரம், இப்போது இழப்பதற்கு அவளிடம் நிறைய இருக்கிறது. சரியாக. அதனால்தான் இப்போது அவளை உடைத்தெறிய முடியும். அவன் தன் அலைபேசியை எடுக்கிறான். விக்ரம், 2ஆம் கட்டத்தை தொடங்குவோம். லேக் கோமோ மாளிகையின் பால்கனி. இரவு அமைதியாக இருக்கிறது. பவித்ரா பால்கனியில் தனியாக நின்றிருக்கிறாள். கீழே ஏரி இரவு வானத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது. அவள் தன் மணிக்கட்டில் இருக்கும் வைரக்காப்பு ஒன்றை உற்று நோக்குகிறாள். பவித்ரா, மெல்லிய குரலி, நான் வெற்றியை அடைந்து விட்டேனா? அல்லது இன்னும் மிகப்பெரியதொரு போருக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறேனா? அர்ஜுன் அவளுக்கு பின்னால் வந்து அவளை அணைத்துக் கொள்கிறான். இருவரும் அமைதியாக நின்று இரவின் இருளை நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொலைவில் ஒரு கருப்பு நிற கார் அந்த மாளிகையை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. அதற்குள் விக்ரமின் ஆட்கள் இருக்கிறார்கள். ஒரு ரகசிய உரை. அதனுள் சொத்துரிமை சவால் அறிவிப்பு. அதன் கீழே அனைத்து சொத்துக்களும் விசாரணையில் உள்ளன.
பவித்ராவின் முகபாவனை மெல்ல மெல்ல பெருகி வரும் பதற்றத்தின் நிலைக்கு மாறுகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு போங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ்.